சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் வினோதினி மேடம். நான் வந்து 8th வரைக்கும் படித்தேன் மேடம். எங்கள் அக்கா வந்து ஒரு பையனை லவ் பண்ணா மேடம். அது வந்து வீட்டில் தெரிஞ்சனால எங்கள் அக்காவுக்கு வந்து வேற ஒரு பையனை என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க மேடம். அப்பெல்லாம் எதுவுமே சொல்ல மேடம், பிடிக்கல எதுவுமே சொல்ல, பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன் மேடம். கல்யாணத்துக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி எங்கள் அக்கா வந்து லவ் பண்ணோட ஓடி போயிட்டா மேடம். அதனால அவங்களுக்கு என்ன பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க மேடம். மோத்தா உன்னை பெத்தாலா இல்லை யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. எப்ப நடந்ததுமா அது? 1 year இருக்கும் மேடம். என்ன வயசுமா உனக்கு இப்போ? 14 தான் மேடம் ஆகுது. அடங்கொம்மால 13 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? ஆமாம் மேடம். அப்ப நீங்க சொல்லியா அது வேண்டான்னு? நான் ரொம்ப சொன்னேன் மேடம், வேணாண்டா சொன்னேன் மேடம். எங்க அப்பா கத்தியெல்லாம் எடுத்து கிழிச்சிக்குவான், கண்ணாடியெல்லாம் எடுத்து கையில் கிழிச்சிக்குவான்னு சொல்லி ரொம்ப மிரட்டினான் மேடம். சாவு சாவும்ல செத்த பையன். சரி, இந்த ஒரு வருஷம் எப்படி இருந்ததுமா உன் வாழ்க்கை? இது ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க மேடம், ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க மேடம் என்கிட்ட. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. சுரேஷோட அம்மா அப்படி அக்கா அப்படி அப்படியெல்லாம் நீ சொல்லவே வேண்டாம். அதுக்குள்ள போகவே போகாது. இது வந்து குழந்தை திருமணம். இது வந்து சட்டப்படி இட்ஸ் அ கிரைம். காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சரவண. முடியாது. உங்க பேரு? சுரேஷ். 13 வயசு பிள்ளைய ஏன் கல்யாணம் பண்ணீங்க? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. நான் பண்ணல மேடம். நாங்க பண்ணலன்னா வேற யாராவது பண்ணி கூட்டிட்டு அவங்க வந்தாங்களா? அப்பா சொல்லி பண்ணாங்க. அவங்க அப்பா சொன்னா நீங்க பண்ணுவீங்களா? வயசு சொல்லவே இல்லை. சுத்த முறா டே, சுத்த முறா டே, சுத்த முறா டே. 17 வயசா சொல்லி கல்யாணம் பண்ணோம். இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க எல்லாரும் உள்ள போகணும் தெரியுமா? தெரியும். இப்ப இப்ப என்ன பண்ணலாம்? நான் எதுவும் சொல்ல விரும்பல மேடம். சொல்ல விரும்பலன்னா பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு நான் வாழ்க்கையை கெடுக்கலைங்களே. உங்க ஊழல் புண்டையா அப்புறம் என்னையே இது மாட்டீங்க. நான் வாழ்க்கையை கெடுக்கல. அப்புறம் யாருக்கு எடுத்தது? அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சா கல்யாணம் பண்ணாங்க. ஏஜ் அவங்க 18 சொன்னாங்க, கல்யாணம் பண்ணது. அவ்வளோதான் எனக்கு அவங்க. நீங்க சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிறடா பேப்புண்டமாவனே. இந்த பொழப்புக்கு 4 பேர் பூல ஊமி பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா. கேட்க மாட்டீங்களா? பொண்ணை பார்த்தா தெரியாதா என்ன வயசுன்னு? அந்த சூழ்நிலை அது போல இருந்ததுங்க அந்த டைம்ல. அதனால அவங்க அப்பா பண்ண முடியும், நாங்கள் வெளியே பண்ணிட்டோம். அவ்வளோதான். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? என்ன சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தது? அவங்க அக்கா நிச்சயதான் பண்ணாங்க. கல்யாணத்துக்கு காலைல அவங்க அக்கா விட்டாங்க. அதனால அவங்கள பிடிச்சி கல்யாணம் பண்ணுவாங்க. இல்லை, மானரோசம் இருக்கிற யாருக்குமே இந்த தாயலைய பண்றதை பார்த்தா கோபம் தான் வரும். இது எவ்வளவு நாள் தான் இப்படி பண்ணுவாங்க? அட்லீஸ்ட் நீங்க இளைஞர்கள் வந்து தவிர்க்கணும்ல. நீங்க சொல்லலாம்ல, இல்ல நான் பண்ண மாட்டேன்னு. மானம் வெக்கம் சூடு சொரணம் எதுவுமே இல்லையா? உங்க பேருங்க? நிஷா ஒத்தாரி தான் என்னோட ஃபுல் நேம். பாம்பேல எல்லாரும் என்ன செல்லம்மா ஒத்தா ஒத்தான்னு கூப்பிடுவாங்க. என்ன பண்றீங்க? சிவில் கான்ட்ராக்டர். ஏன் இப்படி 13 வயசு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க? அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள் அந்த மாதிரி. மாறி இல்ல, உடம்பு பூரா கொழுப்பு கூதியும். என்ன காலகட்டம் இருந்தா என்ன காலகட்டங்கள்லாம் அன்னைக்கு என் பெரிய பொண்ணு ஒரு பெரிய தவறு பண்ணிட்டா. அது போயிடுச்சு, காணாம போச்சோ ஓடி போச்சோ என்ன ஆச்சோ தெரியாது, அவ்வளவுதான். சினிமா கதை மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டோம், மேரேஜ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். இல்ல இவளுக்கு தெரியும், இவ்வளவு இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். எதுவுமே இல்ல. அன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல இவங்களுக்கும் வாக்கு காப்பாற்றணும். நேர்மை நீதி நியாயம் ஜெயிச்சது. 13 வயசு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவள்கிட்ட வந்து நீ நல்லா தானே இருந்த, ஒரு வருஷம் குடும்பம் பண்ணி கேட்டா என்ன அர்த்தம்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அம்மா எப்ப இருந்தாங்க? அவங்க அம்மா வந்து 2004ல இருந்தாங்க. நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டீங்க? இல்ல, இந்த பசங்களுக்காக தான் வாழ்ந்தீங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு எனக்கு தோணவே வேண்டாம். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அடங்கொம்மால என்ன பீஸ்ல பண்ணோம் அதெல்லாம் உனக்கு கல்யாணம் பண்ணாரு. அது எதுக்கு உனக்கு? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத. ப்ரோ சூத்து மூடிட்டு கொண்டாந்து உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு சின்ன வயசா இருக்கும்போது தான் இன்னொரு கல்யாணம் பண்ணாரு மேடம். இன்னொரு நான் கல்யாணம் எந்திரிச்சு பண்ணாரு. கும்பிடலாம்னு நினைச்சேன். இல்ல மேடம், எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி.
அந்த பொண்ணு இருந்த 45 பவுன் நகை இவங்க எடுத்து வச்சது எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. இல்ல மேடம், போய் மேடம், அத்தனையும் போய் மேடம். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். இன்னொரு கல்யாணம் பண்ணி அது ஒரு குழந்தைய பெத்துக்குச்சு மேடம். அந்த பொண்ணு குழந்தைய பெத்துட்டு அந்த பொண்ணு அவ்வளவு கொடுமை பண்ணாரு மேடம். அவங்க வந்து எப்படியோ இவர் டார்ச்சர் தாங்க முடியாம இவங்க போயிட்டாங்க மேடம். இன்னொரு கல்யாணம் பண்ணாரு மேடம். 3ஆவதா கல்யாணம் பண்ணாரு மேடம். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? அந்த அம்மா எங்க? அவங்களையும் அடிச்சுட்டாரு மேடம், துரத்திட்டாரு மேடம். மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. உங்களை நல்லா பாத்துப்பாரா? எங்கேயும் எங்க அக்காவை குடிச்சிட்டு வந்து தினமும் அடிப்பாரு மேடம். அட பேகில போவான். இல்ல நீ அத நீ இப்படி இருக்க நீ. இல்ல எங்க அக்காட்ட தப்பா பேசுவாரு மேடம். எங்க அப்பாவே தப்பா எங்க கூட வந்து படுத்துக்கு அந்த மாதிரிலாம் பேசுவாரு மேடம். அப்பா உமால உடம்புல கட்டு போட முடியாத அளவுக்கு பண்ணுவேன். பீஸா விட்டுடுவேன்டா நாய. பேசிருக்காரு மேடம். எங்க அக்கட நிறைய வாட்டி என்கிட்ட சொல்லி அழுதுருக்கா மேடம். அவளை ஒரு எல்லாம் பார்த்தாலே விரட்டி வெளுக்கத்தானுது. என்கிட்ட இந்த மாதிரி பேசினாரு மேடம். என்ன சொன்னாரு உங்ககிட்ட? நீங்களா யாருடா? How do I tell you? கல்யாணம் 3 மாசம் கழிச்சு நான் அப்பா வீட்டுக்கு போயிருந்தேன் மேடம். அப்ப வந்து நைட்ல தனியா தூங்கிட்டு இருந்தேன் மேடம். வந்து பக்கத்துல இருந்து என் மேல கைப்படாரு மேடம். பாப்பா தடுப்பாங்க, பரவாயில்ல நான் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா அப்படின்னு சொல்றாரு மேடம். என்கிட்ட சோறுதான் திங்கிறியா இல்லை பியல் திங்கிறட பேப்புண்டமாவனே. இந்த பொழப்புக்கு 4 பேர் பூல உண்மை பொழைக்கிற மேடம். கிகோலோ பையா, நான் போய் சொல்லல மேடம். உண்மையாவே தான் மேடம் இதெல்லாம். என்கிட்ட எங்க அக்கா கிட்ட ரொம்ப தப்பா நடந்திருக்காரு மேடம். சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேயாடா? நிச்சயமா நீ சொல்றத நம்பலாமா? என் மேல சத்தியமா நம்பல மேடம். நீங்க நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. இதை விட பெரிய பரிசு வந்து எந்த மகளாலையும் வாங்கி தர முடியாது. நல்ல விஷயம். ஒண்ணு நீ என்னடா சொல்றது சொல்ற பொண்ணா? எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு. இப்ப ரேஷன் கார்டுல இருந்து இந்த பொண்ணு பேரு, அவங்க ஒய்ஃப் பேரு, ரேஷன் கார்டை பத்தி பேசுறீங்க. நீங்க எல்லாத்தையும் பாலியல் கொடுமை பண்ணிருக்கீங்க. ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இவங்க அம்மா எப்படி இறந்தாங்க? எனக்கு அதுவே சந்தேகமா இருக்கு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. எப்படிமா இருந்தாங்க உங்க அம்மா? எங்க அம்மாக்கு பிளட் கேன்சர் தான் மேடம். ஆனா டாக்டர் வந்து காப்பாத்தலான்னு சொன்னாங்க மேடம். அது வந்து காப்பாத்தினா வீட்ல ஒரு பொம்மை மாதிரி தான் உயர்ந்து தான் இருக்கணும் சொன்னாங்க மேடம். அதுக்கு வந்து ஊசி போட்டு சாவட்டலாம் சொன்னாங்க மேடம். அதுக்கு சரின்னு சொல்லிட்டுக்கிறாரு மேடம் எங்க அப்பா. அண்ணா இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். ஊசி போட்டா சரின்னு சொல்லிட்டாரு மேடம். சொத்த முறா டே, சொத்த முறா டே, சொத்த முறா டே. எங்க அம்மா இருந்திருப்பாங்க மேடம் என் கூட இல்லைன்னா.